என் அருமை சகோதர சகோதரிகளே, என் உயிரினும் மேலான டிரான்ஸ்இந்தியன் உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவரையும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் காணிக்கையும் உங்களுடைய பொற்பாதங்களில் காணிக்கையாக்குகிறேன். டிரான்ஸ்இந்தியா நிறுவனம் 10-11 இல்லை, அதை நீங்கள் உணரணும். இங்கே மேடையில் ஏறுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஆரவாரம் நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். நிச்சயமாக கிடைக்குங்கிறத நீங்கள் நம்பணும். டிரான்ஸ்இந்தியா பிஸ்னஸ், டிரான்ஸ்இந்தியா நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லா நிறுவனங்களும் ஆரம்பிக்கப்படும் பொழுது பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் ஆரம்பிக்கப்படுறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்லதை கொஞ்சம் கூர்மையாக கவனிச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் உங்களுக்கு புரியும். உண்மைகள் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிரான்ஸ்இந்தியாவோட இந்த மேடை இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய இங்கே அத்தனை பேர்த்துக்கும் இது சொந்தமாகும். அப்போ எல்லா நிறுவனங்களும் பணம் சம்பாதிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான். அப்போ டிரான்ஸ்இந்தியா நிறுவனம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா பணம் சம்பாதிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான். ஒரு சின்ன மாற்று, அந்த நிறுவனங்கள் எல்லாமே அவங்க சம்பாதிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். டிரான்ஸ்இந்தியா நிறுவனம் நம்பி வரக்கூடிய அத்தனை பேரையும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் டிரான்ஸ்இந்தியா நிறுவனம். அதனால தான் 10-11 டிரான்ஸ்இந்தியா நிறுவனம் கிடையாது. நிறுவனம் டிரான்ஸ்இந்தியா அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சது கடவுள் கொடுத்த வாய்ப்பல்ல, வரம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல உண்மை இருந்தால் ஏற்றுக்கிட்டு செய்யுங்க, இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தூக்கி போட்டு போங்க. டிரான்ஸ்இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம கையில் கிடைச்சிருக்கிறது வாய்ப்பல்ல, வரம். நம்ம கையில் கிடைச்சிருக்கிறது டிரான்ஸ்இந்தியானுடைய வாய்ப்பல்ல, வரம். ஏன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் தடுக்கி விழுந்தா கிடைக்கும். வாய்ப்புகள்ங்கிறது வேலை மாறி, வாய்ப்புங்கிறது வேலை மாறி. இது இல்லைன்னா இன்னொன்று, இது இல்லைன்னா இன்னொன்று. தடுக்கி விழுந்தா கிடைக்குது. இதை விட்டுட்டு போனீங்கன்னா நாளைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக எத்தனையோ வாய்ப்புகள், கோடிக்கணக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. டிரான்ஸ்இந்தியா நிறுவனம் நம்ம கையில் கிடைச்சிருக்கிறது வாய்ப்பல்ல, வரம். வரம்ங்கிறதுக்கும் வாய்ப்புங்கிறது வேலை மாறி, வரங்கிறது உயிர் மாறி. நம்மளுக்கு வரத்துக்கும் வாய்ப்புக்கும் வித்தியாசம் தெரியாம பார்த்துறாதீங்க. ஒருவேளை டிரான்ஸ்இந்தியா நிறுவனத்தில் ஜெயிச்சவங்க எல்லாமே இது வாய்ப்புன்னு நினைச்சிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இது கஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. கஷ்டங்களை பட்டோம், அவமானப்பட்டோம், தாங்கணும், எல்லாம் தாங்கி வந்து தான் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மை. ஒருவேளை வாய்ப்புன்னு கேட்டீங்கன்னா ஆடா இது என்னடா இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தூக்கி போட்டு இன்னொரு வாய்ப்பு போயிருப்பான். அப்ப வேலை நடத்திருந்தானே தூக்கி போட்டு போயிருப்பான். இது கண்டிப்பாக அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ இது வாய்ப்பல்ல, வரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்னைக்கு அத்தனையும் தாண்டி இங்க ஜெயிச்சிருக்கான். வாய்ப்புங்கிறது வரும் போகும், வரம்ங்கிறது உயிர் மாறி, வாய்ப்புங்கிறது வேலை மாறி. வரம் என்ன பண்ணுங்க, கடவுள் எல்லாத்துக்குமே ஒரு வரத்தை கொடுக்குறான். பிறக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு யாரா இருந்தாலும் ஒரே ஒரு முறை தான் வரத்தை கொடுக்குறான். அந்த வரம் நம்ம புரிஞ்சுக்கணும். வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு வாய்ப்புக்குள்ள ஒழிச்சு தான் அந்த வரத்தை கொடுக்குறான். வரங்கிறது உயிர் மாறின்னு சொன்னேன். உயிரை எங்கே கொடுத்துருக்கான் கடவுள் நம்மளுக்கு? உயிரை எங்கே கொடுத்துருக்கான்? உடம்புக்குள்ள ஒழிச்சு தானே உயிரை கொடுத்துருக்கான். உயிரை தனியா கொடுக்கலையே, இந்த உடம்புக்குள்ள ஒழிச்சு தான் உயிரை கொடுத்துருக்கான். அதே மாதிரி அதே கடவுள் வாய்ப்புகளை ஒழிச்சு தான் டிரான்ஸ்இந்தியா அப்படிங்கிற வரத்தை கொடுத்துருக்கான். இது வாய்ப்புன்னு நினைச்சு நீ தூக்கி போட்டு போனியான்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அறியாமை, நம்மளுடைய கவனக்குறை. டிரான்ஸ்இந்தியா வாய்ப்பல்ல, வரம். வாய்ப்புங்கிறது வரும் போகும். வரம் ஒரு முறை தான் வரும், ஒரே ஒரு முறை தான் வரும். உயிர் ஒரு முறை தானே வரும், போயிருச்சுன்னா திரும்பி வராதுல்ல. டிரான்ஸ்இந்தியா வாய்ப்பை பெரிய ஜாம்புவான்லாம் பார்த்தோம், ஜாம்புவான்லாம் கடந்து வந்திருக்காங்க. டிரான்ஸ்இந்தியா வாய்ப்பா பார்த்ததுனால, 10-11 பார்த்ததுனால டிரான்ஸ்இந்தியா வாய்ப்பு அவங்களை கை நழுவி போனது, வரம் போனது, உயிர் போனது மாதிரி போனது. இன்னைக்கு வெறும் உடம்பு மட்டும்தான் அவங்ககிட்ட வாழ்ந்திருக்கு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சிங்க எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜாம்பவான்களை பார்த்துக்கிட்டு இருக்கு டிரான்ஸ்இந்தியா நிறுவனம். டிரான்ஸ்இந்தியா நிறுவனம் ஒரு கடல் மாதிரி, அது உயிரற்ற பொருட்களையும் குப்பையும் ஒருபோதுமே வச்சுக்காது. டிரான்ஸ்இந்தியா நிறுவனம் ஒரு வரம். உயிருக்களை ஒழிச்சு கடவுள் உடம்புக்குள்ள ஒழிச்சு உயிரை கொடுக்கறது மாதிரி வாய்ப்புகளை ஒழிச்சு தான் டிரான்ஸ்இந்தியா வரத்தை கொடுத்துருக்கான். இது வரம், வரம், வரம். ஒருவேளை வாய்ப்பு அப்படின்னு நினைச்சிருந்து கேட்டீங்கன்னா டிரான்ஸ்இந்தியா வாய்ப்பை நான் எடுக்கும் பொழுது, இதை பண்ணும் பொழுது 4 பேர்கிட்ட கூப்பிடும் பொழுது அவமானங்கள் ஏற்பட்டது, கஷ்டங்கள் ஏற்பட்டது, நஷ்டங்கள் ஏற்பட்டது, பிரச்சனைகள் ஏற்பட்டது.
வேதனைகள் ஏற்பட்டது, சோதனைகள் ஏற்பட்டது. அப்ப இத வாய்ப்புன்னு நான் நினைச்சிருந்தேன் கேட்டீங்கன்னா, இதை விட்டுட்டு இன்னொன்னுக்கு போயிருப்பேன் பணம் சம்பாதிப்பதற்கு. இது வரம், போனா வராதது, உயிர் போன்றது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை நினைச்சோம், செஞ்சோம், நின்னோம், பண்ணணும். 2 வருஷத்துல டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்துல என்ன சாதிக்க முடியும், வாரம் 2.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நிரூபிச்சிருக்கோம். வர முடியும் அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு நபரை நிரூபிச்சிருக்கோம். இனிமேல் நிச்சயமாக சொல்றேன், ஒரே ஒரு நபரை டைமண்ட் மேனேஜர் ஆக்குறதுக்காக 2 வருஷம் போராடணும். ஒருத்தனை ஆக்கணும். 100கணக்கான பேர் டைமண்டுக்கு மேற்பட்ட நபர்களை வந்தாங்க. அடுத்து ஒரு செமினார் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது எங்க நடந்தாலும் சரி, வாரம் 2.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 100க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒரு கேமராவில் அடங்க முடியாத அளவுக்கு வாழ்வாங்க. அதை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு, டிரான்ஸ் இந்தியா நம்ம கையில கிடைச்சிருக்கிறது வாய்ப்பல்ல, வரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு 2 வருஷம் நிறுவனம் நாங்க சொல்றதையும் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்பி செய்ய தயாரா இருந்தீங்க கேட்டீங்கன்னா, இந்த மேடை ஒருவனுக்கு சொந்தமானதில்ல, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் சொந்தமானது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you so much. Thank you so much.